ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திரு எடப்பாடி அவர்கள் ரீசெண்டாக பார்த்தோன்னா எடப்பாடி அவர்கள்ட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சில கட்சிகள், அதாவது தளபதி பற்றி தான் கேட்குறாங்க. தளபதி தான் பார்த்தோன்னா ரெண்டு கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இத்தனை வருஷமாக பார்த்தோன்னா அதிமுக திமுக அப்படின்னு தான் இருக்குது, அதனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டியே, மற்ற கட்சிகள் பார்த்தோன்னா அவங்க கட்சியை முன்னிலைப்படுத்திருக்காக சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, இவர் சொல்கிறதுக்கு பார்த்தோன்னா நம்ம பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தோன்னா ஏதாவது கோபமாவோ இல்லை விஜய் பார்த்தோன்னா கலாய்க்கிற மாதிரியோ இல்லை ஏதோ திட்டுற மாதிரியோ பதில் சொல்லியிருந்தால் நம்ம எதுவும் பேசலாம். பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இவர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தில் பார்த்தோன்னா முரண்பாடு இருக்குது. எப்போ அப்படின்னா, இத்தனை வருஷமானு சொல்கிறாருல அதிமுக திமுக அப்படின்னு, அதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் ஓகே, கலைஞர் அவர்கள் இவங்க எல்லாம் இருந்த வரைக்கும் இந்த கட்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரெண்டுமே மாற்றி அரசியல் பண்ணும், ரெண்டுமே மாறி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்துச்சு. இப்போ கலை நிலவரம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் வெஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இம்பேக்ட் கூட பார்த்தோன்னா போன எலெக்ஷனில் எடப்பாடி அவர்களுக்கு இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மை. 2021 வரைக்கும் எடப்பாடி அவரோட ஆட்சி சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பார்த்தோன்னா அவரை ஒதுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சில அதிமுக தொண்டர்களே கூட பார்த்தோன்னா அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்கலாம். இப்போ கூட பார்த்தோன்னா ஒரு சில அதிமுக தொண்டர்கள் திமுக ஜாயின் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதாவது எடப்பாடியே சரியில்லை அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தாங்க. இப்போது ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை அப்படின்றது பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தோட நிறைய பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அடுத்தது எடப்பாடிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு வரும், இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது எப்போ அப்படின்னா, நடுவில் ஒரு கட்சி வராத வரைக்கும். இப்போது பிரபலமான ரொம்பவே பார்த்தோன்னா மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னா தளபதி. அவரும் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, இனி சரி எடப்பாடியும் பார்த்தாச்சு, ஸ்டாலின் அவர்களையும் பார்த்தாச்சு, இனி மறுபடியும் பார்த்தோன்னா எடப்பாடிக்கு எப்படி மாற்றி போட்டே இருக்கிறது. இடையில ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, சரி அவருக்கு தான் ஒரு டைம் வாக்கு செலுத்தி பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தான் பார்த்தோன்னா நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மிக முக்கியமாக அந்த நடுத்தர வாக்காளர்கள் தான் பார்த்தோன்னா வெற்றியாளர்களை நியமிக்கிறது. அப்படி இருக்கிறப்போ அந்த நடுத்தர மக்கள் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் சைடு என்ன மாறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இப்போது எடப்பாடி அவர்கள் பார்த்து தான் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு மறுபடியும் எதுக்கு எடப்பாடியே போடணும், அவர் தான் சரியில்லைன்னு ஆயிடுச்சு, இப்போ தளபதி போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. அந்த ஒரு தாக்கம் தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் நிகழ்ந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பேசி நம்ம பார்த்துருப்போம், இத்தனை வருஷமாக நான் பரம்பரையாக திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தினேன், அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தினேன், ஆனால் இப்போ பார்த்தோன்னா விஜய்க்கு தான் வாக்கு செலுத்த போகிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுகிறது நம்மளால் சோசியல் மீடியாஸில் அதிக அளவில் பார்க்க முடியுது, மக்கள் பேசுகிறதையும் கேட்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. இனி அடுத்ததாக பார்த்தோம்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாருல, அந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி அவர்கள் திமுக சொன்ன வாக்குறுதிகளை போட்டுக்காட்டு அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த சைடு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா, நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம், எடப்பாடி ஆட்சியில் இல்லாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எடப்பாடி அவர்கள் அப்போ என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு இவர் பிரச்சாரம் பண்ணுவார். இவரை பற்றி இதை ரெண்டு பேரையும் எடுத்து நம்ம தளபதி பேசுவார். இந்தந்த கட்சிகளில் பார்த்தோம்னா இந்தந்த ஆட்சிகளில் இவங்கெல்லாம் இருந்தப்போ இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஏமாற்றிருக்காங்க, இந்த மாதிரியான நல்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது இவங்க ரெண்டு பேரை பற்றியும் தளபதி பேசுவார். அப்போது மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகுறது எது அப்படின்னா, ஆமாம் அவர்கள்னா இவர் அப்படின்னு தான் மாற்றி போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது சரி ஓகே அந்த ரெண்டு பேருக்கு நம்ம போட்டாச்சே, இன்னும் இவருக்கு தான் போடல, இவருக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அந்த நடுநிலையான மக்கள் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த சுற்றுப்பயணத்தில் நம்ம தளபதி இதை ஈஸியாக பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணுவார். ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒரு ரிக்வஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தளபதி பார்த்தோன்னா என்ன சொன்னார் அப்படின்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை தூக்குனா தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும், அதனால தான் ஒரு திமுகவுக்கும் டிவிகேக்கும் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சு இப்போ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, தளபதி வந்திருந்தார் அப்படின்னா அதிமுகவுக்கும் தாவேகாக தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் பார்த்தோம்னா நம்ம போட்டி போட முடியும். அப்படி இருக்கிறப்ப அதை தூக்கிட்டு நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா அதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அதிமுக அப்படின்னா அதை மக்கள் ஆல்ரெடி வேலைன்னு தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வேலைகளை பண்ணுவாங்க, ஆனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அதை பற்றி நம்ம தளபதி பேசல, ஆளுங்கட்சி பேசினார். ஸோ இதை தான் மைண்டில் வச்சு தளபதி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார். இப்போ இருக்கிற கல அரசியல் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. இப்போ எடப்பாடி அவர்கள் பல பக்கம் பிரச்சாரங்கள் போகிறாரு, கூட்டத்தை கூட்டுறாரு, ஓகே தான். ஆனால் அது அந்த இடத்துல தான் தெரியுதே தவிர பெரிய அளவில் பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் பரிச்சயமாகாமல் தான் இருக்குது, நியூஸ் சேனல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஆனால் தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே பார்த்தோன்னா எல்லா சோசியல் மீடியாஸிலும் ட்ரெண்டிங் தான், எல்லா நியூஸ் சேனல்ஸிலும் அது பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் தளபதி தான் கவர் பண்ணும். இது மக்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ தளபதி சொன்ன மாதிரி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.